கடலூர் அருகில் உள்ள எம்புதூர் அரசு காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் பாழடைந்த கட்டிடத்தில் கூடியிருந்த கஞ்சா வியாபாரிகள் 9 பேரை கைது செய்து 23 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து மற்ற வியாபாரிகளுக்கு பிரித்து விநியோகம் செய்த போது கும்பலை சுற்றி வளைத்ததாக காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கஞ்சா வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக நேற்றைக்கு துணை கண்காணிப்பாளர் கடலூர் ரூபன் அவர்களுக்கும் திருப்பாப்புலியூர் ஆய்வாளர் சந்திரன் அவர்களுக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அவர்கள் தலைமையிலான தனிப்படையினர் நேற்றைக்கு எம்புதூர் டிபி ஹாஸ்பிட்டல் அருகே ஒரு பாழடைந்த கட்டடத்தில் சில கஞ்சா விற்பனையாளர்கள் தங்கி இருப்பதாக தகவலின் கிடைத்தலின் பேரில் போய் அங்கே ரெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில் அங்கே 9 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். சிவாஜி, முக்கிய குற்றவாளியான சிவாஜி, சந்திரசேகர் உள்பட 9 குற்றவாளிகள் இருந்திருக்காங்க. அந்த இடத்தை சோதனையிட்டு பார்த்த பொழுது அங்கே 23 கிலோ கஞ்சா பொருள் இருந்தது. அதுபோல் அங்கிருந்து அந்த கஞ்சாவையும் 2 சக்கர வாகனங்கள், 7 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்துல அந்த பேக்கிங் மிஷின், இந்த கஞ்சாவை சின்ன சின்ன பாக்கெட்டுகளாக போடக்கூடிய பேக்கிங் மிஷினையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 9 பேரும் திருப்பாப்புலியூர், கோண்டூர் மற்றும் அரிபெரியாகுப்பம் பகுதியை சார்ந்தவர்கள். விசாரணையில் அவர்களை விசாரணை செய்யும்போது சிவாஜி என்ற சந்திரசேகர் இவங்க 2 பேரும் தான் முக்கிய நபர்கள். இவர்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனகாப்பள்ளி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பிரதீப் என்ற நபருடன் தொடர்பில் இருந்து அங்கிருந்து கஞ்சாவை ரயில் மூலம் கொண்டு இங்கே 2 சக்கர வாகனத்தில் ஒரு இடத்தில் வைத்து பிரித்து விற்பனை செய்வதாக எங்களுக்கு விசாரணையில் தெரிய வருகிறது. இந்த கைப்பற்ற பொருள், அதாவது 23 கஞ்சாவின் மதிப்பு 23 லட்சம் மதிப்பு ஆகும். இதுவரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் 49 வழக்குகள் போடப்பட்டு 122 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 87 கிலோ கஞ்சா இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதே போல மாவட்டத்தில் இதுவரைக்கும் 38 நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்திருக்கிறோம். அதில் 8 நபர்கள் இந்த போதை தரக்கூடிய கஞ்சாவில் 5 பேரும் 3 பேரும் குட்கா பொருளையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்திருக்கிறோம்.